ஆரணியில் அருள்மிகு சிவகாமவல்லி உடனுறை ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவிலின் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு சோழவரம் ஒன்றியம் ஆரணி நகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமவல்லி உடனுறை ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் இன்று திருக்குடமுழக்கு நன்னீராட்டு விழாவை முன்னிட்டு சோழவரம் ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் ஆரணி நகரம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி பொறுப்பாளரும் பொன்னேரி நகர்மன்ற உறுப்பினருமான சிலம்பரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொன்னேரி தொகுதி நிர்வாகிகள் முரளி, பாரத், மதன், ஆரணி நகர நிர்வாகிகள் ரமேஷ், ராஜா, ஆதித்தன், நாகராஜ், பாண்டு, ரவி, விஜய், முரளி, ஹேமகுமார், சுப்பிரமணி, பஷீர், நாகராஜ், சோழவரம் ஒன்றிய நிர்வாகிகள் கொல்லுமேடு அருண், மகேஷ், சதீஷ், மணி, அசோக், ராஜேஷ், விக்னேஷ், தமிழழகன், திருப்பதி, பிரபா, மூர்த்தி, நெல்சன், பிரதீப், சுரேஷ், ரஞ்சித், நாகராஜ், சின்ராசு, பொன்னேரி நகர நிர்வாகிகள் கோபி, வெற்றி, குமரன், ராஜன், நரேஷ், கார்த்திக், மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.